எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. என்ன செல்வம், வெளியே போறீங்களா? எங்க கிளம்பினாலும் ஒரு நிமிஷம் இருங்க. மகாவுக்காக வெண்ணிலா நவதானிய லட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. உடம்புக்கு நல்லது. 2 சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளியே போங்க. என்னது, உன் பொண்ணு நவதானிய லட்டு செய்யறாளா? இது என்னடா அது 10வது அதிசயமா இருக்கு. ஐயோ, என்ன பண்றீங்க? இதெல்லாம் கனவா நனவான்னு பார்த்தேன். அதுக்கு உங்க கைய கிழிக்கணும். சாம்பிள் கொண்டு வர சொல்லு, சாப்பிட்டு தான் பாப்பமே. லட்டு எங்கடி? செஞ்சு வைக்கதாமா முடியும். அதை தூக்கிட்டே தெரிவாங்களா? கிச்சன்ல இருக்கு. சரி சரி, போய் ஆளுக்கு 2 எடுத்துட்டு வா, அவங்க சாப்பிடட்டும். முதல்ல இவள 4 லட்டு தின்ன சொல்லு. மொத்தத்துல என்ன 20 லட்டு செஞ்சிருப்பாளா? என்னமோ 3000 லட்டு செஞ்ச மாதிரி சலிச்சுக்கிறா. போமா, போய் எடுத்துட்டு வா. ஓடி போடி போய் எடுத்துட்டு வா போ. சரி, நீங்க என்ன ஷாப்பிங்கா போறீங்க? போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதான். அதனால்தான் ட்ரிக்ஸா கேக்குறா என் பொண்டாட்டி. எவ்வளவு புத்திசாலித்தனம் பாத்தியா? ஐய, கொஞ்ச நேரம் உங்க வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டீங்களா? இருக்கிற வேலையில ஷாப்பிங் எங்கம்மா போறது? அதான் தீபாவளி ஆர்டர் வந்திருக்கல அத்தை, அந்த வேலை இன்னும் முடியல. அதான் கார்மெண்ட்ஸ்க்கு போறோம். இன்னும் ஒரு 2000 பீஸ் முடிக்க வேண்டியது இருக்கு. ஆமாம்மா, வேலையை சீக்கிரம் முடிச்சு மெட்டீரியல்ஸை ஏற்றி அனுப்பணும். நைட்டு வீட்டுக்கு வருவோமான்னு கூட தெரியல. என்னது, நைட்டு ஃபுல்லா கார்மெண்ட்ஸ்ல வேலையா? கேளு, நல்லா கேளு. கார்மெண்ட்ஸ்க்கே போக வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க நேரம் காலம் பார்க்காம கிளம்பி இருக்காங்க. விளக்குல எண்ணெய் ஊத்துனியா? நைட்டு பூரா நீ போயிட்டா யாரு எண்ணெயை ஊத்துவாங்க? யாரு விளக்கு அணையாம பாத்துப்பாங்க?